திருவடியே சரணம். ஓம் நம சிவாய. பக்தர் கோடி அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். என்ன சொல்ல போகிறோன்னாக்கா, இப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாருனாக்கா, சிலையை பார்த்து ஓடுகிறாயே என்று ரொம்ப சீப்பாக சொல்கிறார். அது ஏன் சொல்கிறாருன்னா, அவருக்கு சிலையை பற்றி புரிந்தும் புரியாத போல் அவர் மனதில் இறைவன் எப்பொழுதும் இருப்பது கிடையாது. இறைவன் அவர் மனதில் எப்பொழுதும் இருப்பது கிடையாது. அதனால்தான் அவர் சிலையை நோக்கி ஓடுகிறார் என்று சொல்கிறார். இறைவனை பற்றி நிறையா புரிந்து கொள்வார்கள். இந்த மாரி வார்த்தைகளை சொல்ல மாட்டார்கள். சில பேர் இறைவனை நிறையா புரிந்திருப்பார், சில பேர் நிறையா புரிந்து கொள்ள மாட்டார்கள். வேணுமென்றால் இறைவனை பற்றி கொள்வார், வேணாமென்றால் இறைவனை விட்டு விடுவார். எப்பொழுதுமே இறைவனை இறுகி பற்றினால் நம்ம அவரை கைவிடாமல் அவரை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு நாளும் இறைவன் என்ன செய்கிறார், நம்ம எவ்வளவோ அவரை திட்டினாலும், இவ்வளோதான் அவரை வார்த்தையால் பேசினாலும், ஒரு நாளும் அவர் மனம் தளராமல், என்றைக்கும் கஷ்டப்படாமல் நம்ம கேட்கும் போதெல்லாம் இறைவன் அருள் புரிகிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம அறிவு கம்மியாக வைத்து கொள்கிறோம். நம்ம சிந்தனையில் நிறைய இறைவனை நினைப்பது கிடையாது. இறைவன் எப்பொழுதும் நம்மளுக்கு கேட்கும் பொழுதெல்லாம் இறைவன் நம்மளை காப்பாற்றுகிறார் என்று அவர் உணர்வது கிடையாது. அதனால்தான் அவர் அந்த வார்த்தைகளை சிலையை பார்த்து ஓடுகிறார் என்று சொல்கிறார். அவர் இறைவனை உருகி அவர் நினைத்தால் இந்த வார்த்தைகள் அவர் சொல்ல மாட்டார். இறைவனை பற்றி புரிந்து கொள்பவர்கள் ஒருவரும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல மாட்டார். எவ்வளவோ துன்பப்பட்டிருப்பார், எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பார். இருந்தாலும் அவருக்கு தேவை என்ற போது மட்டும் இறைவனை பிடித்து கொள்கிறார். இல்லை என்றால் அந்த மாரி சிலையை பார்த்து ஓடுகிறார் என்று சொல்கிறார். நம்ம இறைவன் எப்பொழுதுமே இந்த உலகத்தை ஆளுகிறார் என்று அவருக்கு புரியவில்லை. இந்த உலகம் எப்படி இயங்குகிறது, எப்படி நாம் இருக்கிறோம் அப்படி என்று புரிவது கிடையாது. இந்த வண்டி ஓடுது. இந்த உலகத்தில் நாம் நோய் நொடி இல்லாமல் நல்ல உணவுகளை சாப்பிடுகிறோம், ஆரோக்கியமாக இந்த உடலை வைத்து கொள்கிறோம். நல்ல துன்பம் இல்லாமல் நம்ம மனசு சரியாக இருந்தால் இந்த துன்பம் இல்லாமல் வாழ்க்கையை இறைவன் கொடுக்கிறார் என்று யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. சில பேர் புரிந்து கொள்வது கிடையாது, சில பேர் புரிந்து கொள்கிறார். நம்ம என்றைக்குமே இறைவன் திருவடியை நினைக்கும் பொழுது நம்மளுக்கு என்றைக்குமே துன்பம் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும். எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் நம்மக்கிட்ட நெருங்காது, நம்மளை விட்டு விலகிவிடும். இதுதான் இறைவனை இறுகி பற்றி கொள்ளும் பொழுது, நினைக்கும் பொழுது அவர் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் நம்மக்கிட்ட நெருங்காது என்பதை அவர் நம்மளுக்கு நல்லாவே உணர்த்துவார். நம்ம எப்படி நம்ம உடலை சரி செய்ய வேண்டும் என்றால், சரி செய்து கொள்ளலாம் என்றால், நம்ம இறைவனை போய் இறைவனிடம் முறையிடும் பொழுது இறைவன் நம்மளுக்கு இந்த உடலை சரி செய்து கொடுப்பார் என்று சில பேர் உணர்வது கிடையாது, புரிந்துக்குவதும் கிடையாது. இது எப்போ நம்ம இறைவனை நம்ம உணர்கிறோமோ அப்போ தான் இறைவன் நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கிறார் என்று நம்மளுக்கு புரிந்துவிடும்.